கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாய தீர்ப்புகள் என்ற தலைப்பிலே ஒரு பகுதியின் செய்தியை நாம் பார்ப்போம். இஸ்ரவேலர் நியாய தீர்ப்பை பொறுத்தவரை அது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையுடன் தொடங்குகிறது எனலாம். அதாவது உபத்திர கால நியாய தீர்ப்பு மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4லிருந்து 26, இரண்டாவது தொடர்ந்து வரும் நியாய தீர்ப்பு மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1லிருந்து 30 என இரு நிலைகளில் அமையும். உபத்திர காலத்தில் கிறிஸ்துவை ஏற்று மடிவோர் ரட்சிக்கப்படுகின்றனர். மறுதளிப்போர் மிருகமுடன் சிற்றைக்குள்ள ஆவார்கள். இறுதியாக நிலத்திருப்போரில் கிறிஸ்துவை ஏற்கும் அனைவரும் 1000 ஆண்டு ஆட்சிக்குள், அதாவது அவர்கள் காத்திருந்து பரலோக ராஜ்யத்துக்குள் செல்லும் பாக்கியம் பெறுவர். இவர்களோடு முத்திரையிடப்பட்டோர் 1,44,000 பேர் காணப்படுவர். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். துரோகம் செய்தோர் வேறு பிரிக்கப்பட்டு சிற்றை அடைவர். அங்கு அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 34லிருந்து 38, மல்கியா 3ஆம் அதிகாரம் 2, 3, 5, மத்தேயு 25:30. இதனை தொடர்ந்து தான் புறஜாதியாரின் மகிமையின் சிங்காசனம் நியாய தீர்ப்பு நடைபெறும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31லிருந்து 46. இங்கு இஸ்ரவேலருடன் நல்ல அணுகுமுறை கொண்டவராக விளங்கியோர் 1000 ஆண்டு அரசுக்குள் செல்வர். இவ்வாறு நல்ல நிலையில் அணுகியோர் நிச்சயமாக கிறிஸ்து என்னும் மேசியாவை விசுவாசிப்போராகவே இருக்க முடியும். மிருக வழிபாட்டாளர்கள் இஸ்ரவேலரை வெறுப்பர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40. சகோதரர் என குறிப்பிடப்படுவோர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் அறிவிக்கும். மத்தேயு 24:14. 1,44,000 பேர் என கருதும் வேத அறிஞர்கள் உண்டு. அப்படியானால் இந்த 1,44,000 பேரோடு நல்லுறவில் விளங்கும் அனைத்துலக மக்களும் நியாய தீர்ப்பில் வந்து 1000 ஆண்டு அரசாட்சியில் செல்வர். பிறரோ தள்ளப்படுவார்கள். மத்தேயு 25:46. பின்பு 1000 ஆண்டு ஆட்சி நடைபெறும். அதன் முடிவில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடைபெறும். இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் வரும் அனைவரும் நரக சிற்றை அடைவர். இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு சற்று முன்பு சாத்தான் நியாய தீர்க்கப்பட்டு நரகம் செல்வான். வெளிப்படுத்தின விசேஷம் 20:10. அப்போது அவனுடைய தூத கணங்கள் யாவும் நியாய தீர்க்கப்படும் என கருதப்படுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12-17. எசேக்கியேல் 28:12-19. 1 கொரிந்தியர் 6:3. அவர்கள் அனைவரும் அக்கினி கடலிலே செல்வர். வெளிப்படுத்தின விசேஷம் 20:10. ஆக நியாய தீர்ப்பு இவ்விதமாக நடைபெறுகிறது. அதில் ஒரு பகுதியாக இதை நாம் காணலாம். கர்த்தருக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால நாம் வேத வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கப்பட்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அநீதியான அக்கிரம வழிகளிலே, இந்த உலக வழிபாடுகளிலும் உலகத்துக்குரிய பாவ கிரியைகளிலே நாம் கட்டப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரழித்து விடாதபடிக்கு நித்திய வாழ்வை அடையும்படி பரலோக ராஜ்யத்துக்குரிய பரிசுத்தமான கர்த்தருடைய சத்தியத்திலே வழி நடந்து நாம் தேவராஜ்யத்தை அடைவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு ரட்சித்து பரிசுத்தமாக்கி நம்மை பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் விடுகிறார். ஆகவே அவருடைய வழியிலே நடப்போம், ரட்சிக்கப்படுவோம், மீட்கப்படுவோம், நாம் அவருடைய ராஜ்யத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.